யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட மருதங்கேணி பகுதியில் ராணுவ தேவைக்காக காணி சுவீகரிப்பிற்காக அளவீட்டு பணிகள் இன்று இடம்பெறவிருந்த நிலையில் காணி உரிமையாளர் மற்றும் அரசியல் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்களின் எதிர்ப்பினால் குறித்த நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. காணி அளவீடு செய்வதற்காக இன்று காலை காணி உரிமையாளர் மற்றும் அயல் காணி உரிமையாளர்களை சமூகம் அளிக்குமாறு பிரதேச செயலகம் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அங்கு திரண்டிருந்தவர்களால் காணி அளவீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ரத்னசிங்க முரளிதரன், பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் உதயகுமார் யுகதீஷ் உட்பட பலர் ஒன்று கூடியிருந்தனர். முன்னதாக காணி உரிமையாளர் குறித்த காணியை ராணுவத்திற்கு விற்பனை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்த போதும் தற்போது காணி உரிமையாளரால் காணி அளவீடு செய்ய முடியாதென நில அளவை திணைக்களத்திற்கு கடிதம் மூலம் அறிவித்த நிலையில் குறித்த அளவீட்டு பணி இடைநிறுத்தப்பட்டது. ஐயா இந்த எல்லாம் விளங்குது அவரையும் சொல்லிட்டாரு, நீ விளக்கம் சொல்லுது. தயவுசெய்து வந்து இந்த அளவீட்டுக்கு ஒத்துழைக்காங்க. சரி, அந்த அளவீடு ஐயா அந்த விளக்க நீங்கள் இன்றைக்கு அளவீட்டுக்கு ஒத்துழைக்க வேண்டாம். சரி, தயவு செய்து அளவீட்டுக்கு ஒத்துழைக்க வேண்டாம். செக்ஷன் 2 இது போட்டு இப்ப செக்ஷன் 5க்கு வந்துட்டு வேலைகளுங்க டிஎஸ் ஆபீஸ் என்ன ஐயா வந்து ராணுவத்துக்கு காணி கொடுக்காங்க. இந்த நாளைக்கு உங்களோட குடும்பத்தில் உள்ள பொம்பளையிலையும் வந்து இந்த ராணுவம் இன்னொரு 15 வருஷத்துக்கு பிறகு திருப்பி ஒரு சூழல் உருவாக்கிகளை சீரழிப்பாங்க. சரி, தயவு செய்து வந்து யோசிங்க, பொறுப்போட நடங்க. இவ்வளவு 1000 பேர் உயிர் கொடுத்தது வந்து இப்படி செஞ்சுட்டு போறதுக்கு இல்லை. உங்களோட காணியால காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் காட்டப்போறா டிஎஸ் நீங்கள் யோசிக்கணுமா? உங்களுக்கான அந்த அறிவிக்கணும். நீங்கள் முட்டாள் இல்ல தானே? டிஎஸ் வந்து நோட்டீஸ் போட்டு சுயரிக்கிறாங்க. என்ன நோக்கத்துக்கு சுயரிக்கிறது கொடுக்குறீங்க? நீங்கள் என்ன நோக்கத்துக்கு சுயரிக்கிறது கொடுக்குறீங்க? வேற எப்படி கேட்கிறோம்? வேற எப்படி கேட்கிறோம்? நம்மள மெனக்காட்டி அந்த உத்தரவாதம் எங்க கையில இல்ல தானே? நாங்கள் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். 1000 விடுவிக்கப்பட்டிருக்கு. பொத்திக்கொண்டு போவாங்கல்ல, பொத்திக்கொண்டு போவாங்கல்ல, அதே வேலை பாக்குறது வந்துட்டு உங்களுக்கு அறிவு இருக்காமா? நீங்கள் செய்யறத செய்யுங்க. ஆனால் மனச்சாட்சி இந்த சமூகம் வந்து உங்களை என் பெயர் வந்து சபாரத்னம் பிரதீபன். இந்த முன்னுக்குள்ள கேம்பும் இந்தியாவில் உள்ள காணியும் என்னுடைய ஃபாதர், என்னுடைய அப்பாவிற்கு சேர்ந்த காணி. அவர் பிள்ளைகளுக்கு எழுதினவர் 7 பேருக்கு. நான் தான் பவர் ஆஃப் அட்டர்னி எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறேன். இப்போ நான் 15 வருஷமாக இவியலோட இந்த காணியை தர சொல்லி தண்டித்து கேட்டு பார்த்து பொலிட்டிஷியன்ஸ், மினிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் காகிதம் போட்டு கஷ்டப்பட்டு இதுவரையிலே ஒரு முடிவும் தரவில்லை. ஆனால் இப்போது அவர் செக்ஷன் 2க்கு போய் செக்ஷன் 5க்கு கண்டினியூ பண்ண போகிறோம்னு சொல்லி அக்யூசிஷன், அதுக்கு எல்லையை காட்ட சொல்லி என்னை வந்து கேட்டவ. ஆனால் எல்லையை காட்டுறதுக்கு அவன் இந்த செக்ஷன் 2 ட்ரேஷிங்கில் 24 ஏக்கர் போட்டிருக்கு. உண்மையின்படி அந்த பக்கம் 28 ஏக்கர், இங்கால அவர் ட்ரேசிங்கின் படி 5 ஏக்கர் போட்டிருக்கணும். உண்மை இந்த பக்கம் 7 ஏக்கர். அங்கே பின்னுக்கு போய் பார்த்தா பின்னுக்கு 5 ஏக்கர் காணி அப்படியே விட்டுருக்கு, பாதையும் இல்லாமல் அளக்காமல். அப்போ நான் சொன்னேன், அளக்கிறேன்டா நீங்கள் முழுவதும் அளக்க வேணும். அந்த ட்ரேசிங் செக்ஷன் 2வில் எடுத்த ட்ரேசிங் பிள்ளை நீங்கள் திரும்ப ப்ரோசஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுக்கணும். அப்போ அதுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு எனக்கு தெரிவிக்க கொடுக்க வேண்டாம் இது ஆமைக்கு என்று சொல்லி. ஆனால் நானும் 15 வருஷமாக கஷ்டப்படுறேன். இதுக்கு என்னென்ன ஒரு முடிவு வந்தால் எங்களுக்கு சந்தோஷம். என் சகோதரங்களும் இப்போ எல்லோரும், எங்களுக்கும் வயது போகுது. எனக்கு 75 வயது. இப்போ 15 வருஷம் 60 வயதில் வந்து
எடுக்கிறத தண்டிக்கணும். ஆமிக்காரர் விடுற நோக்கம் இல்லை. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் லேண்டும் எழுதியிருக்கணும், இது நாங்கள் கடைசி வரையும் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி. இல்லையோ, நீங்கள் என்ன செய்தாலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஆனால் இப்போ இந்த அளக்கிறதையும் பிள்ளையா, இந்த ப்ரோசஸ் எல்லாம் பிள்ளை. இப்போ இருக்கிறது வந்து விஜயபாகு ரெஜிமெண்ட் ஒரிஜினலாக கெசட் பண்ணிக்க ரெஜிமெண்ட் 551க்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் என்று சொல்லித்தான் கெசட் பண்ணினது. ஆனால் அதை கெசட் பண்ணி போட்டு அதையே பேருந்து அப்படியே விட்டுட்டு வேறு இடத்துக்கு போட்டினோம். அப்போ விஜயபாகு ரெஜிமெண்ட் வந்து இதில் இருக்குது. அப்போ இந்த ப்ரோசஸே தேர் இஸ் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். அதை கரெக்ட் பண்ணவும் இல்லை. ஆனால் டிஎஸ் அவையலும் 10 ஏக்கர் விஜயபாகு ரெஜிமெண்ட்டுக்கு கொடுத்தது அதில் இருக்க சொல்லி. ஆனால் அவை இன்னும் எழும்பாமல் இருக்கணும். நாங்களும் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒன்றும் சரி வருவது இல்லை. அதுதான் நான் முடிவு சொல்கிறேன். கேட்க நாங்கள் இல்லை. ஆனால் ஜேபி ஒருவர் அவருக்கு எல்லையால் தெரியும். அவர் காட்டின்னு சொல்லினோம். ஆனால் நான் அவருக்கு பவரை வெட்டோனி கொடுக்க இல்லை காட்ட சொல்லி. எந்த பவரை வெட்டோனி கொடுத்தா தானே அவர் லீகலாக அக்செப்ட் பண்ணி இல்லையா காட்டலாம். நான் அவருக்கு ஒரு பவரை வெட்டோனியும் கொடுக்க இல்லை. செக்ஷன் முடிஞ்சுன்னு சொல்லி தானே இப்போ நீங்கள் செக்ஷன் 5க்கு வந்திருக்கீங்க. செக்ஷன் 2 புள்ள தானே? இப்போ எது செக்ஷன் 2 செய்தது புள்ள தானே? அது பிள்ளையோ சரியோ? நான் லோயர் இல்லை. நான் லோயர் இல்லை. எனக்கு அது சரிபட தெரியாது. இதில் லாட் ஆஃப் they are talking about section 38, section 2. They have done quite a lot of things to take the land. They are determined to have it. I've tried all the politicians. I've tried all the ministry. I got a big file of all the letters I've written. So my view is where people are wasting their time. பெரிய காணிகள் இப்படி இவ சொல்லினா இது சேஃப்டி, தங்களுக்கு செக்யூரிட்டி ரீசன். கடற்கரை இதில் முந்தி டைகர்ஸ் போட் ஜாடாக வச்சுருந்தது, நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லிடணும். இல்லையோ? அப்போ போராடியும் என்ன செய்கிறது? நீங்கள் போராடுறதுக்கு நன்றி. ஆனால் நீங்கள் இனி 10 வருஷம் போராட நாங்கள் இருக்க மாட்டோம். இது அவங்களுக்கு தான் போகும். இல்லையா? எங்கட காணியை இப்போ எடுத்து தந்தால் தான் எங்களுக்கு சந்தோஷம். அஜய் 428 கிராம சேவையாளர் பிரிவில் இருக்கக்கூடிய தேவதுறவு என்று சொல்லப்படுகிற அழைக்கப்படுகிற ஒரு காணி துண்டை 25 ஏக்கர்கள் அதிலே அந்த காணிகளை சுயரிப்பதற்கான ஒரு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே இப்பொழுது ஸ்ரீலங்கா இராணுவம் ஆக்கிரமித்து நிலை கொண்டிருக்கின்றது. 10வது விஜயபாகு இன்ஃபேண்ட்ரி ரெஜிமெண்ட் அந்த இடத்தை ஆக்கிரமித்து நிலை கொண்டிருக்கிறது. இந்த காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்று காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாகவே கோரி வந்திருக்கின்றார்கள். இந்த நிலையிலே அந்த காணி உரிமையாளர்களுக்கு தெரியாமலே 20 ஏக்கர் காணிகள் அளவீடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் எஞ்சிய 5 ஏக்கர் காணிகளை அளவீடு செய்வதற்கென்று ஒரு அறிவித்தல் போடப்பட்டிருந்ததாக காணி உரிமையாளர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காணி உரிமையாளர் சார்பிலே ஒரு நபர் இங்கே வந்திருந்தார். அவர் அந்த 5 ஏக்கர்களை அடையாளம் காட்டுவதற்காக என்று வந்திருப்பதாக அவர் இங்கே சொல்லியிருந்தார். அவரை பொறுத்தவரையிலே அவர் இறுதி வரை தாங்கள் இந்த காணிகளை விடுவிப்பதற்காக முயற்சி செய்ததாகவும், ஆனால் அது விடுவிக்கப்பட போவதில்லை என்றொரு நிலையிலே தான் தாங்கள் இதை அடையாளம் காட்டுவதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் கூறியிருந்தார். இருந்தாலும் அவருக்கு தெரியாது ஏனைய 20 ஏக்கர்களும் அளக்கப்பட்டு விட்டது என்பது அவருக்கு சரியாக தெரிந்திருக்கவில்லை. அது தொடர்பாக இன்று நில அளவை திணைக்களத்தினர் அந்த இடத்திலே அந்த இடத்தை 20 ஏக்கரை தான் அடையாளம் காட்ட வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் அதற்கு இணங்கவில்லை. அவர் கூறியிருந்தார், இந்த 20 ஏக்கர் நாங்கள் எங்களுடைய சம்மதத்தோடு அடையாளம் காட்டப்படவில்லை, நீங்கள் இதை சுயரிப்பதற்காக என்று எடுக்கின்ற முயற்சிகளுக்கு தன்னால் ஒத்துழைப்பு வழங்க முடியாது என்று சொல்லியிருந்தார். அதே நேரத்திலே மருதங்கேணி வடக்கு ஆர்டிஎஸ், மருதங்கேணி தெற்கு ஆர்டிஎஸ் கிராம அபிவிருத்தி சங்கங்களை சார்ந்தவர்களும் இந்த இடத்திலே இராணுவ முகாமுக்காக காணி கொடுக்கப்படுவதை விரும்பவில்லை. அதனை விட இந்த இராணுவ முகாமோடு சேர்ந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய காணியினுடைய உரிமையாளர்களும் தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கின்றார்கள்.
அந்த வகையிலே இன்று இந்த 25 ஏக்கருக்கு சொந்தமான காணியை பராமரிப்பதாக சொல்லிக் கொள்ளுகிற நபருக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டோம், இராணுவத்தினருக்கு இந்த காணிகளை கொடுக்க வேண்டாம், அதை நீங்கள் ஒரு பொது தேவைக்காக நீங்கள் வழங்குங்கள். பொது தேவைக்கு வழங்குகின்ற பொழுது அல்லது தனிநபர்களுக்கு நீங்கள் அயலில் இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் அதை விற்பதாக இருந்தால் அதை அவர்கள் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தயவுசெய்து வந்து ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு நீங்கள் ஒத்துழைக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த அடிப்படையிலே இன்று அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத ஒரு நிலையிலே அதாவது அவர் அடையாளம் காட்டுவதற்கு வந்த இடம் வேறு, நில அளவை திணைக்களத்தினர் அளவீடு செய்வதற்கு வந்த இடம் வேறு என்ற முரண்பாடுகள் காரணமாக இன்று இந்த அளவீடுகள் நடைபெறவில்லை. ஆனால் நாங்கள் காணி உரிமையாளர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம், இந்த காணிகள் நிச்சயமாக தொடர்ந்து நாங்கள் இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று போராடுகின்ற பொழுது இந்த காணிகள் விடுவிக்கப்பட்டு உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். அதுவரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். இந்த காணிகளை மீட்பதற்கு நாங்கள் உங்களோடு முழுமையாக தோளோடு தோள் நின்று நாங்கள் குரல் கொடுப்போம். இந்த காணிகளை மீட்டு உங்களுக்கு தருவோம். மாறாக இந்த காணிகள் விடுவிக்கப்படாது என்கின்ற ஒரு தப்பான ஒரு எண்ணத்தோடு அந்த காணிகளை கைமாற்றி கொடுப்பதற்கு எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டாம் என்றும் இந்த இடத்திலே நாங்கள் அவர்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். ரத்தினசிங்கமுரளிதரன், வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு. வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பானது இலங்கை போராக தமிழ், சிங்கள, முஸ்லீம் மக்கள் இன மத மொழி கடந்து வேலை செய்கிறது. அந்த வகையில் வடமாட்சி கிழக்கு பிரதேச பிரிவில் மருதங்கனி 428 கிராம சேவை பிரிவில் தேவதுரவு என்ற இடத்துல தனிநபருக்கு சொந்தமான கிட்டத்தட்ட அவருடைய காணிகள் 27 ஏக்கர் மட்டில் இராணுவம் வச்சிருக்கின்றது. அந்த காணியை இராணுவத்துக்கு சுவீகரிப்பதற்காக நிலகளவ திணைக்களத்தால் அந்த சுவீகரிப்புக்கான நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த நோட்டீஸில் கூடி அவர்கள் ஒரு மயக்கமான செலவத்தை சொல்லியிருக்காங்க. சொன்னால் ஒரு பகிரங்க தேவைக்காக சுவீகரிக்கப்பட்ட என்ன தேவைக்கென்று சொல்லவில்லை. இங்கே வந்த இடத்துல தான் அது முற்றுமுழுதாக இராணுவ கேம்புக்கு சுவீகரிக்கப்படுது. எங்களுக்கு புரிஞ்சு நாங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிட்டு இது உறுதிப்படுத்தக்கூடிய மருந்து. அந்த வகையில் நாங்கள் காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு தெளிவாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றுதான் எங்களோட குறிக்கோளாக இருக்கின்றது, எங்களோட விஷனாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்று வடமாட்சி கிழக்கு மருதங்கனி பிரதேசத்தில் மட்டும் 302 ஏக்கர் உறுதிக்காணிகள் இந்த இலங்கை அரச படைகளிடம் முப்படைகளிடம் கையெழுக்கின்றது. அதற்கான ஆதாரங்களும் எங்கள்கிட்ட இருக்கின்றது யாழ்ப்பாணம் ஃபுல்லாக. அந்த வகையில் இது மருதங்கனில் 302 ஏக்கர் காணி இருக்குது. அந்த 302 ஏக்கர் காணிக்கு தான் இந்த காணியும் அடங்குகின்றது. அந்த வகையில் நாங்கள் சொல்கிறோம், மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேணும். உடனடியாக மக்களின் காணிகளை மக்களுக்கு விட்டு கொடுத்து இராணுவம் அங்கிருந்து அகற்றி வேணும்னு சொன்னால் இராணுவத்துக்கு வடமாட்சி கிழக்கில் பல அரச காணிகளுக்கு அரசனை கொடுக்கலாம், அது எங்களுக்கு. ஆனால் மக்கள் காணி மக்களுக்கு வழங்கப்பட வேணும் ஒன்றத்தில் வருகிறோம். குறிப்பாக இவர்கள் இராணுவத்துக்கு உரிமையாளர் சொல்லுகின்றார் தன்னுடைய காணியை தான் கொடுக்க போகிறோம். அது ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன சொன்னால் இன்றைய இராணுவம் இருக்கவும் அந்த காணியை வாங்குறதுக்கும் பலர் முண்டி அடிக்கின்றவர்கள். நாங்கள் இராணுவம் இருக்கவும் காணியை வாங்குறோம் சொல்லி, அப்போ அந்த நபர் சரியான நபர்னா அந்த அவர்களுக்கு விற்க வேணும். அவர் விற்று விட்டு போனால் அவர் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார்கள். ஆகையால் இராணுவத்துக்கு காணியை வழங்க ஏற்றுக்கொள்ள முடியும். யாழ்ப்பாணத்தில் இன்றைய குறிப்பாக உங்களுக்கு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மட்டும் 27,000க்கு மேற்பட்ட மக்கள் காணியேற்றிருக்கின்றோம். எங்களோட வடமாட்சி கிழக்கு 18 டிவிஷன்லையும் கிட்டத்தட்ட நான் எந்த அறிவின்படி எனக்கு கிடைச்ச தகவல்கள் கிட்டத்தட்ட 700க்கு மேற்பட்ட காணி இல்லாமல் இருக்கிறது. கொடுக்கப்பட்ட காணிகளும் 2 பரப்பு காணி தான் வழங்கப்படுகின்றது. அப்போ ஒரு சாதாரண ஒரு குடியிருப்புக்கு வழங்கப்பட்ட காணி 4 பரப்பு காணியாக இருக்க வேண்டும். ஆனால் இவங்க கொடுக்க 2 பரப்பு காணி. இந்த இடத்துல காணிகளை இராணுவத்தை கொடுக்கணும்னு சொல்கிறது அவரை நாங்கள் மன்றாட்டமாக கேட்குறோம். அந்த காணியை கொடுப்பதாக இருந்தால் நீங்கள் மக்களுக்கு கொடுங்கள், காணி இல்லாத மக்களுக்கு கொடுங்கள். இன்றைக்கு எத்தனையோ மக்கள் காணி இல்லாமல் இருக்கின்றார்கள், யாழ்ப்பாணத்தை வீட்டு திட்டங்கள் இல்லாமல். ஆகையால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பெருமளவான காணிகள் இருக்கிறதுன்னு சொன்னால் இன்றைக்கு வடமாட்சி கிழக்கில் மட்டும்தான் இருக்கின்றது. ஆகையால் இந்த காணிகளை இராணுவத்தை கொடுக்க முப்படைக்கோ இவருக்கு கொடுக்கறதுக்கு காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு எக்காரணம் கொண்டும் அனுமதிக்காது. மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு கொடுக்காது. சிங்கள மக்களாக இருக்கட்டும், தமிழ் மக்களாக, முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும், எந்த மக்களாக இருந்தாலும் மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அது ஆனால் இந்த ஐயா என்ன சொல்லுறது, இராணுவத்தோடு சேர்ந்து காணியை வாங்குறதுக்கும் நபர்கள் இங்கே நின்று முண்டி அடித்தவர்கள். அப்போ கவர்மெண்ட் சொன்னால் அந்த ஐயா தன்னுடைய காணியாக அவர்களுக்கு வித்துட்டு போகட்டுக்கும், அவர்கள் காணியால் இராணுவத்தோடு கூட செய்யட்டும் என்று இதை விஜயமாக கேட்குறேன். தயவு செய்த ஐயா அந்த காணிகள் நீங்கள் இராணுவத்தை கொடுக்கலாம், மக்களை கொடுக்கணும் கேட்டு விடைபெறுகின்ற நன்றி. தினம் மருதங்கனி தெற்கு பகுதியிலே தேவதுரவு என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதி பொது தேவைக்காக அளப்பதற்காக சேவையர் நில அளவு திணைக்களத்தினர் வருகை தந்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே இந்த பகுதியில் இருக்கின்ற இந்த காணி உரிமையாளரும் வருகை தந்திருந்தார். இந்த காணி உரிமையாளர் இந்த காணியினை இராணுவத்துக்கு வழங்குவதற்காக அடையாளப்படுத்துவதற்காக வருகை தந்திருந்தார். ஏனென்றால் இது நீண்ட காலமாக இந்த காணியை மீட்பதற்காக அவர் போராடி வயதான காலத்திலே தனக்கு இந்த காணியில் கிடைக்க
உரிமை இல்லாமல் போகுமோ என்ற ஒரு பயத்தின் காரணமாக இவ்வாறான ஒரு செயற்பாட்டுக்கு வந்திருக்கின்றார். இது உண்மையிலே தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இவ்வாறான காணி வயதாகின்ற காலத்தில் பிள்ளைகளுக்கோ இல்லாட்டி வேறு ஒருவருக்கு இந்த காணியை வழங்கும் போது அவர்கள் அந்த காணியை பராமரிக்கின்றதோ அல்லது வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துகின்ற தன்மை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு இராணுவத்துக்கு வழங்குவது என்பது ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இந்த பகுதியிலே அதிகளவான மக்கள் காணி இல்லாத நிலைமை காணப்படுகின்ற போதும் இந்த காணியை கொள்வனவு செய்வதற்கும் பலர் தயாராக இன்று கூட வருகை தந்திருந்தார்கள். அவ்வாறு இருக்கின்ற போது இவ்வாறான ஒரு செயற்பாட்டை தமிழ் மக்களாகிய இந்த இவ்வாறான காணிகளை இராணுவத்துக்கு வழங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த காணி தொடர்பாக 2013ஆம் ஆண்டு இந்த காணி உரிமையாளருக்கே தெரியாமல் இந்த காணி அளப்பனவுக்கு ஒரு சமாதான நீதவானால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு கடிதம் இருப்பதாகவும் அதற்கொண்டே தாங்கள் காணி அளந்ததாகவும் இந்த சர்வே டிபார்ட்மெண்டால் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த காணி உரிமையாளருக்கு அந்த காணி அளந்ததுக்குரிய வரைபடம் கூட தான் அனுமதிக்கவில்லை என இந்த இடத்திலே கூறியிருந்தார். இவருடைய காணியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காணியை விட்டு ஏனைய காணியை அளந்ததாக அந்த சர்வே டிபார்ட்மெண்ட்டின் அந்த வரைபடத்திலே காணப்படுகின்றது. இது இந்த காணி உரிமையாளருக்கு தெரியாமல் அளக்கப்பட்ட ஒன்று. அதன் அடிப்படையிலே இந்த காணியை பெற்றுக்கொள்வதற்கு இந்த அளப்பதற்காக அடையாளப்படுத்துவதற்காக அவரை வருகை தருமாறு கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அவருக்கு அந்த இடத்திலே ஒரு விருப்பமில்லாத தன்மை காணப்படுகின்றது. இடையிலே ஏன் இவ்வாறு ஒரு தளம்பல் நிலை ஏற்பட்டா என்பது தொடர்பாக தெரியாத ஒரு நிலைமை காணப்படுவதுடன் அவர் தற்போது இந்த காணியை அளப்பதற்கு தனக்கு சம்மதமில்லை என கடிதம் வழங்கியிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே இவ்வாறான ஒரு செயற்பாடுகள் இவ்வாறு காணி பெற்றுக்கொள்வதில் இந்த இராணுவங்கள் காணிகளை விட்டு வெளியேறுவதில் தாமதம் ஏற்படுகின்ற அந்த சந்தர்ப்பங்களில் பொருத்தமான முறையில் அணுகி உங்களுடைய காணிகளை நீங்கள் மீட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தாமதித்தாலும் அது எங்களுடைய மக்களுக்கே கண்டிப்பாக அந்த காணி சென்று சேர வேண்டும். இவ்வாறான ஒரு செயற்பாட்டுக்கு மக்கள் செல்லக்கூடாது என்பதனை கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாகவும் நாங்கள் இந்த மக்களுக்கு உறுதுணையாக இருப்போம்.